பக்கத்துல ராணிப்பேட்டை தொகுதி. அங்க யார் இருக்காரு? மகாத்மா காந்தி. பேருதான் காந்தி, பண்ற வேலையெல்லாம் போர் வெட்டி. அவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தாங்க, நீங்க எடுத்துருக்க. நான் கேட்கிறேன், ராணிப்பேட்டையில குரோமியம் கழிவு 35 ஆண்டுகளுக்கு முன்பு குரோமியம் ஃபேக்டரி அங்க செயல்பட்டது. அதை மூடிட்டாங்க 35 ஆண்டுகளுக்கு முன்பு. அது இன்னைக்கு அந்த குரோமியம் கழிவு 2.5 லட்சம் டன் குரோமியம் கழிவு அப்படியே தேங்கி இருக்கிறது. நான் போய் பார்த்தேன், 3 நாள் நடைபயணம் வந்து இங்க வந்து அங்க போன எல்லாம் பார்த்தேன். குரோமியம் என்னன்னா, நீங்க குடிக்கிற தண்ணியில குரோமியம் வந்து அளவு ஒப்புதல் அளவு பாத்தீங்கன்னா 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர். அதாவது 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர் பெர்மிசிபிள் லெவல். அங்க எவ்வளவு தெரியுமா குரோமியம் இருக்கு அந்த மண்ணுல? 5950 மில்லிகிராம். நிலத்தடி நீர்ல 277 மில்லிகிராம். 277 மில்லிகிராம் குரோமியம் அந்த பகுதி மக்கள் குடிக்கிற தண்ணீர்ல இருக்கு இன்னைக்கு. ஆனா அளவு எவ்வளவு? பர்மிசிபிள் லெவல் எவ்வளவு தெரியுமா? 0.05 மில்லிகிராம். இந்த குரோமியம் கலந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்? முதல்ல கேன்சர் வரும், அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதிப்பு, இருதய நோய், மனநல நோய், எல்லா பிரச்சனையும் வரும். 35 வருஷமா அந்த மண்ணை பத்தி மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி அங்க. இதுல இருக்கு மந்திரி வேற காந்தி அமைச்சராக இருந்தார். எவ்வளவு மோசடி திமுக, எவ்வளவு மோசடி. இதெல்லாம் பத்தி சிந்திப்பு இல்லாத சிந்தனை இல்லாத ஒரு ஆட்சியை தூக்கி எறியுங்க போதும். இங்கே நம்முடைய சுகுமார் அவர்கள், எஸ்.எம். சுகுமார் அவர்கள் நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். நேர்மையான உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் போதும். இங்கே திமுக வாய்ப்பளித்தது போதும். 2 முறை நீங்கள் வாய்ப்பளித்திருப்பீர்கள். ஒரு துரும்ப கூட இங்க கிள்ளி போடல, ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல இந்த தொகுதியில. அதான் நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவசியமானது. அந்த மாற்றம் இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே தொடங்கட்டும். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் இது அவசியமானது. மாற்றம் அவசியமானது. சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு வாக்களிக்கும்.